அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கான்னு நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டின ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இன்னும் உட்கார நீ உட்கார. நான் உட்காந்துருந்தேன். அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தாங்க. அதுதான் நல்லா இருக்கு. அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாது. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி என்ன? இல்லை சார் நான் அந்தமாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை வாங்கம்மா வாங்க. சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துகிட்டு பிறகு திரும்ப நாங்கள் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது திறன்கள் வரணும்.